வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னவெல்லாம் நீதானே என் உயிர் காதலனே எபிசோட் 400. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் நாகவலி ஹவுஸ். நாகவலி கோவமாக ஜெகனை திட்டிகிட்ருக்கா. நாகவலி, இனி உன்னை நம்பி நோ யூஸ், நானே பார்த்துக்கிறேன், போ எங்கேருந்து. ஜெகன், மேம் இப்போ சொல்கிறேன், நெக்ஸ்ட் பிளான் என்ன கரெக்டாக முடிச்சு காட்டுறேன், என்னை நம்புங்க. நாகவலி, அதே நீ சொதப்பிட்டு வந்து நின்று அப்புறம் இருக்கும் உனக்கு. ஜெகன், கண்டிப்பாக கரெக்டாக முடிப்பேன் மேம். நாகவலி, போ. ஜெகன் லீவ்ஸ். சீன் ஃபேட்ஸ் அட் ஆதி பார்வதி ரூம் அட் நைட். பார்வதி தூங்கிட்டுருக்கா. ஆதி பெட்டில் உட்காந்து ஆதி கதிஷா மடியில் வச்சு அவங்க கூட விளையாண்டுட்ருக்காரு. ஆதி, குட்டிச்சலும் அம்மாவுக்கு அடிபட்டுருக்குடா, அம்மா காயம் சரியாகிற வரைக்கும் நான் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? உங்களுக்கு தேவையான எல்லாம் அப்பா பண்ணுறேன். உங்களுக்கு பசி வந்தால் மட்டும் சமத்தா அம்மாக்கிட்ட போய் பால் குடிச்சிட்டு திரும்ப அப்பாட்ட வந்துடணும். ஆதிக்கு ஆஷா எல்லாம் புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறாங்க. ஆதி ஸ்மெல்ட்டு என் செல்ல குட்டின்னு ஆதிஷா கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு ஆதி கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. அப்போ ஆதிஷா அப்பா ஆதிஷா வீட்டில் யூரின் போயிட்டா. ஆதி, அச்சோ என் செல்லமே, இப்படி அப்பா சட்டி ஈரமாக்கிட்டேன்னு பாப்பா கணத்தில் எடுத்து வச்சு கடிக்கிற மாதிரி பண்ணேன். பாப்பா கலக்கலன்னு சிரிக்கிறா. ஆதி, சரிவா, உனக்கு அப்பா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைப்பர் போட்டு வர்றேன்னு ஆதிக்கு பார்வதி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஆயிஷா பாப்பாவை தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்காந்து பாப்பா ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டு பாப்பாவுக்கு டைப்பர் போட்டு விட்டு ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு வர்றாரு. பாப்பா ஆதியை பார்த்து நல்லா சிரிக்கிறான். ஆதி பாப்பா லிப்பில் லைட்டாக கிஸ் பண்ணுறாரு. ஆதி ஆயிஷா குட்டி பார்வதி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு வாஷ்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ டோர் நாக் ஆகுது. ஆதி போய் டோர் ஓப்பன் பண்ண வெளியே கையில் பாவமாக நிற்கிறா. ஆதி, கையில் செல்லும் வார்டன் அவளை தூக்கிறாரு. கையில் ஆதி நிற்க சுற்றி கட்டி பிடிச்சிக்கிறான். ஆதி, என்னாச்சு என் செல்ல பொண்ணுக்கே சோகமாக இருக்கீங்க? கையில், பா அம்மா பாவம் தான், என் தலையில் ரத்தம் வந்துச்சு. ஆதி, அச்சோ என் செல்லமே, அம்மா ஒன்றும் இல்லைடா, நல்லா இருக்கா பாரு, தூங்கிட்டு தான் இருக்கா. தலையில் இருக்க கை கொஞ்சம் நல்லா சரியாகிடும், இதுக்கு போய் என் குட்டி பொண்ணு ஃபீல் பண்ணலாமா? கையில், ஆதி கையில் பெட்டில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் உட்கார்றாரு. கையில் குட்டிஸை பார்த்து அவங்க கூட சிரித்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. வீட்டிலேருந்து இறங்கி போய் பாப்பாவோட டாய்ஸில் கொண்டு வந்து வச்சு ஆதி ஆயிஷாக்கு விளையாட்டு காட்டுறான். ஆதி கையில் பார்த்து சிரிச்சிட்டு அவள் கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. கையில் குனிஞ்சு குட்டிஸ் கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஆயிஷா குட்டி அவள் கையை கையில் இருக்க பொம்மையை பிடுங்க வரா. ஆதி அதை பார்த்து சிரிச்சிட்டு ஆயிஷா குட்டி கையில் தூக்கி என் செல்லம்மா உனக்கு பொம்மை வேணுமான்னு கையிலேருந்து அதை வாங்கி ஆதிஷா பாப்பா கையில் படுற மாதிரி வச்சு ஹோல்ட் பண்ணுறாரு. ஆயிஷா பாப்பா சிரிச்சிட்டு பொம்மையை வாயில் வைக்க வரா. ஆதி, நோ குட்டிச்சலும் வாயிலெல்லாம் வைக்கணும், பொம்மை பின்னாடி எடுத்துடுறாரு. கையில் ஆதிக்கு பக்கத்தில் படுத்து ஒரு கார் பொம்மையை வச்சு பட்டன் ஆன் பண்ணுறா. அதிலேருந்து கார் கத்துற சவுண்ட் கேட்குது. ஆதிக்கு அந்த பொம்மையை கண்ணு வைக்காமல் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் கத்தி அலறான். ஆதி, அச்சோ என்னாச்சு என் பையனுக்குன்னு ஆதிக்கையும் தூக்கி வச்சுக்கிறாரு. கையில், பாப்பா இந்த பொம்மை சத்தம் கேட்டு அழுந்துட்டான். ஆதி, குட்டி பையன் இங்கே பாரு, ஒன்றும் இல்லைடா, அப்பாவை பாருன்னு ஆதிக்கு எப்படியோ சமாதானம் பண்ணி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பார்வதி தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறா. டைம் பார்க்குறா. பார்வதி, அச்சோ மாமா, என்ன இது, டைம் 9 ஆகுது, என்னையே எழுப்பல. ஆதி, இப்போ இதுக்கடி கத்துற, நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. தலையில் வேறு அடிபட்டுருக்கு. பார்வதி, அச்சோ அது ஒரு காயமே இல்லை. ஆதி, எது அது காயம் இல்லையா, 4 ஸ்டிச் போட்டிருக்காங்கடி. பார்வதி, சரி விடுங்க மாமா, பசங்களுக்கு எப்போ ஈவினிங் ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுவேன், இன்றைக்கி பண்ணல, அழுதாங்களா மாமா? ஆதி, அதெல்லாம் என் பசங்க அழலை, அவங்க அப்பா கூட சமத்தாக இருந்தாங்க. பார்வதி பெட்லேருந்து ஆதிக்கு தூக்கி கிஸ் பண்ணுறான். கையில், உனக்கு தலைவலிக்குதா? பார்வதி, சுத்தமாக கிளச்சலும், ஆமாம் இப்போ நல்லா இருக்கேன். கையில் இன்னும் பார்வதி மேலே சாஞ்சுக்கிறான். பார்வதி, மாமா இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணோம். ஆதி, போ, நானும் போய் உனக்கும் கையிலுக்கு டின்னர் எடுத்து வரேன். பார்வதி, அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் உட்காருங்க. ஆதி, நீ போய் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பார்வதி லிப்ஸை சொல்லிச்சுட்டு வாஷ்ரூம் போகிறான். ஆதி, ரொம்ப தாண்டி கொழுப்பு உனக்கு. பார்வதி வாஷ்ரூம்கிட்ட போய் நின்று எனக்கு ஒன்றும் கொழுப்பு இல்லைன்னு நாக்கு வெளியே நீட்டு உள்ளே போயிடுறா. ஆதி சிரிச்சிட்டு, கையில் குட்டி பாத்தியம் அம்மாவை, கையில் வாயில் கை வச்சு சிரிக்கிறா. ஆதி, உனக்கு சிரிப்பு வருது அடிவாளுன்னு கையில் கணத்தை கிள்றாரு. ஆதி, சரி அப்பா போய் உனக்கு அம்மாவுக்கு டின்னர் எடுத்துகிட்டு வரேன்.
அது வரைக்கும் பார்ப்பாங்களா, பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோ சரியா? கையில் சரிப்பான்னு தலையாடுறான். ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து போகிறாரு. அட் ஹால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அகிலா, ஆதி பார்வதி என்ன பண்ணுறா? பெயின் எதாவது இருக்கா சொன்னாலா? ஆதி, இல்லைம்மா இப்போ தான் எழுந்தா, அதான் டின்னர் கொண்டு போகலான்னு வந்தேன். அகிலா சிரிப்பா, சாப்பிட வச்சுட்டு டேப்லெட் கொடு. ஆதி, ஓகேம்மா. பட்டமாக டின்னர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆதி, சரிம்மா நான் வரேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்க தானே? அகிலா, நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா. ஆதி, ஓகேம்மா. ஆதி ரூமுக்கு போகிறாரு. பார்வதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு சரி கட்டிட்டு வந்து பெட்டில் உட்காந்து ஆதிஷாவுக்கு ஃபீட் பண்ணுறா. ஆதி, ஓ என்ன வேறு சரி கட்டியிருக்க? பார்வதி, அது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஈரமாயிடுச்சு, ஏன் நான் வேறு சரி கட்டக்கூடாதா? பால் குடிச்சிட்டு இருந்தா ஆதிஷா பாப்பா சின்னங்க. பார்வதி தலையை தடவி கொடுக்குறா. ஆதி, நான் தான் சொன்னேன்ல உனக்கு கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு. ஆனால் அது மட்டும் இல்லை, திமிரு ஏறி போயிடுச்சுடி, குறைக்கிறாரு. பார்வதி, என்னம்மா மச்சமாக அதையே சொல்கிறீங்க? ஆதி, உண்மையை சொன்னால் இப்படி தான் கோவம் வரும் போல். கையில் குட்டி நீவான் கையில் தூக்கி மாடியில் உட்கார வச்சு தோசை ஊட்டி விடுறாரு. பார்வதி ஆதியை பார்த்து சிரிச்சிட்டே, மாமா உங்களுக்கு தான் கொழுப்பு அதிகமாகிடுச்சு போல், நான் குறைக்கிறேருங்க. ஆதி, சரிதான் போடி. பார்வதி, எங்கே போக, வேணும்னா அம்மா ரூமில் போய் படுத்துக்குவா? ஆதி பார்வதி முறைக்கிறார். பார்வதி சிரிக்கிறான். ஆதியும் சிரிக்கிறாரு. பார்வதி ஆஷாவை தோல் மேலே போட்டு தட்டி கொடுத்துட்டு பெட்டில் படுக்க வைக்கிறா. அப்புறம் ஆதிக்கு தூக்கி ஃபீட் பண்ணுறா. ஆதி கையிலுக்கு தோசை ஊற்றி முடிச்சுட்டு தண்ணி கொடுக்குறாரு. கையில் குடிக்கிறா. ஆதி கையில் பெட்டில் படுக்க வச்சு தட்டி கொடுக்குறாரு. கையில் 2 டேஸ் ஸ்கூல் லீவ் மிஸ் டைரியில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆதி, ஓ ஆனால் எதுக்கு என் செல்லத்துக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க? கையில் தெரியலன்னு தலையாடுறா. ஆதி எழுந்து போய் கையில் பேக்லேருந்து டைரி எடுத்து பார்க்குறாரு. ஆதி, பொண்டாட்டி ஸ்கூலில் ப்ரைவேட் எக்ஸாம் நடக்குது போல், அதான் 2 டேஸ் லீவ் இந்த குட்டிவாளுக்கு. பார்வதி, சரிம்மாம்மா. பார்வதி ஆதிக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு தோளில் போட்டு தட்டி கொடுத்து பெட்டில் படுக்க வைக்கிறா. குட்டி ஸ்கைல் 3 பேர் தூங்கிடுறாங்க. ஆதி பார்வதி கையை பிடிச்சி பெட்லேருந்து எழுப்பி பெட் ஹேண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு சேஃப்டிக்கு 2 சைடும் பில்லோ வச்சுட்டு பிளேட் எடுத்து பால்கனி கூட்டிகிட்டு போகிறாரு. பார்வதி பால்கனியில் கூஞ்சில் உட்கார வச்சுட்டு ஆதி பார்வதிக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டூலில் போட்டு உட்கார்றாரு. பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி தோசையை பிச்சு பார்வதி கூட்டி விடுறாரு. பார்வதி ஆதி கையை பிடிச்சி, என்னாச்சு மாமா உங்களுக்கு, நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு நீயே மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்கீங்க, நல்லாவே இல்லை மாமா. ஆதி பார்வதியை முறைச்சி சடன் கண்ணை உருட்டிட்டு பார்வதி வாங்கிட்டு கொண்டு போகிறாரு. பார்வதி உம்னு வாங்கிக்கிறா. ஆதி, இன்றைக்கி ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருந்தேன், திடீர்னு மனசு படப்படன்னு இருந்துச்சு. அம்மாக்கிட்ட சொன்னேன், அவங்க உனக்கு ஒன்றும் இருக்காது, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்குள்ளே இருந்த போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்காமல் அப்பா எடுக்கும்போது எனக்கு டவுட் வந்துடுச்சு. அப்பா நீ சாமி கும்பிட்றேன்னு சொன்னார், ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. உங்கள்கிட்ட பேசி ஆகணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணுவேன் தான். அப்பா உனக்கு அடிப்பட்டது என்கிட்ட சொன்னார். ஆதி பேசிட்டு பார்வதி கூட்டி விடுறாரு. ஆதி, உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குற வரைக்கும் நான் நானாக இல்லை. அங்கே வந்து பார்த்தா ஆதி கதிஷா அப்படி அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்கள சமாதானப்படுத்தி அழுகி நிறுத்தத்துக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடுச்சுடி. பார்வதி கண் கலங்குறா. ஆதி கையில் இருந்த பிளேட்டை வாங்கி சைடில் இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு ஆதி கணத்தை ஹோல்ட் பண்ணி, என் மாமா எப்பவும் கம்பீரமாக தான் இருக்கணும், எனக்கு ஒன்றும் ஆகலை, உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட்டுனா என்ன? ஆதி, என்ன பேசுகிற? பார்வதி, ஒரு பேச்சுக்கு சொன்ன மாமா, இப்போ உங்கள் முன்னாடி நான் நல்லா தான் இருக்கேன், நடந்த எல்லாத்தையும் கனவு நினச்சி மறந்துட்டு சந்தோஷமாக இருங்க. ஆதி, சரி நான் ஃபீல் பண்ணல, போதுமா? பார்வதி ஸ்மைலோட முன்னு ஆதி ஃபோர்வர்ட்டில் கிஸ் பண்ணுறா. பிளேட்டை கையில் எடுத்து ஆதிக்கு ஊட்டுறான். ஆதி பார்வதி பார்த்து சாப்பிட்றாரு. அப்புறம் எடுத்து பார்வதிக்கு ஊட்டுறாரு. 2 பேர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பிளேட்லேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பிளேட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஸ்டூல்லேருந்து எழுந்து ஊஞ்சலில் பார்வதி பக்கத்தில் உட்காந்து அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஆதி ஷோல்டரில் சாஞ்சி அவர் ஹிப்பை சுற்றி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி பார்வதி ஃபோர்வர்ட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி, மாமா காலை இவ்வளோ வேகமாக போதில்ல, ஆதி கஷ்டம் வயிற்றுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே அவங்க பிறந்து 4 மாதம் முடிய போகுது. அவங்களுக்கு ஒன்று தெரியுமா, குழந்தைங்க 5 மாதம் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப முயற்சி பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குப்புற விழுவாங்க, அப்புறம் தவழ்ந்து போவாங்க, நடப்பாங்கல்ல. ஆதி ஸ்மெலோட ஆமான்னு பார்வதி கணத்தில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி, மாமா. ஆதி, சொல்லிச்சலும். பார்வதி, உங்களுக்கு என் மேலே இருக்க லவ் எப்பவும் குறையாதில்ல? ஆதி, சத்தியமாக குறையாது, உன்னை நான் அதிகமாக லவ் பண்ணுறது மட்டும்தான் என் வேலையே தெரியுமா?
பார்வதி கணத்தை திருப்பி அவளை எப்படியே கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஒரு கையில் ஆதி பேக் நெக் அழுத்தி பிடிச்சிக்கிறா. ஆதி அப்படி கீழே வந்து பார்வதி நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அவள் ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்வதி அவள் இன்னொரு கையை கொண்டு போய் ஆதி முதுகு சுற்றி கட்டிக்கிறான். ஆதி பார்வதிக்கிட்டேருந்து விலகி அவள் செஸ்ஸில் தலை சாய்ச்சி கண்ணை முடிக்கிறாரு. பார்வதி ஸ்மையோட ஆதி தலைமுடி கோதி கொடுக்குறா. ஆதி அப்படி பார்வதி சரிமேலே அவள் செஸ்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஷூ சும்மா இருங்க. ஆதி முடியாது, இந்நேரம் உனக்கு தலையில் அடிப்படாமல் இருந்திருந்தா வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன். பார்வதி வேறு ஏதாவது பண்ணியிருப்பீங்களா, ஒத்ததான் இல்லை உங்களுக்குன்னு ஆதி கணத்தை கடிக்கிறா. ஆதி ஆண் கத்தி அவர் கணத்தை தேய்ச்சிட்டு நிமிந்து பார்வதி முறிக்கிறாரு. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி கணத்தில் டீப்பாக கிஸ் பண்ணுறா. ஆதி சிரிச்சிட்டு பார்வதி கணத்தை கடிச்சு கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆமாம்மா நான் ஜஸ்ட்டில் அடிக்கிறா. ஆதி பார்வதி கை பிடிச்சி கிட்ட இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேர் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க. ஆதி சரி உள்ளே போகலாமா, நீ டேப்லெட் போட்டு தூங்க. பார்வதி எனக்கு பெயின் கில்லர் டேப்லெட்லாம் வேணாம், நீங்கள் தான் வேணும். ஆதி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி தூக்குங்கன்னு கை காட்டுறா. ஆதி ஸ்மேட பார்வதி தூக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. பார்வதி ஆதினிக்கு சுற்றி ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஆதி பார்வதி ரூம்குள்ளே தூக்கிட்டு போய் மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு போய் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்வதி பக்கத்தில் படுக்க. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி மேலே ஏறி படுத்துட்டு அவர் கண்ணத்தோட கண்ணை வச்சுக்கிறா. ஆதி ஸ்மைலோட பார்வதி ஹேக் பண்ணிக்கிறாரு. அப்படியே 2 பேர் தூங்குறாங்க. சைடில் கையில் ஆதி கதேஷா மேலே கையை வச்சு படுத்துட்ருக்கா. சீன் ஃபேட்ஸ் தி நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆதிக்கு தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறாரு. பார்வதி நைட் எப்படி படுத்திருந்தாலும் அதே பொசிஷனில் ஆதி நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கா. ஆதி ஸ்மைலோட பார்வதி மெதுவாக அவர் மேலே இருந்து தூக்கி சைடில் பில்லோவில் படுக்க வச்சுட்டு பெட்லேருந்து எழுந்து பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ரைட் சைடில் வந்து ஆதிக்கு ஆஷா கையில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. சீன் ஷிஃப்ட் ஹால். அகிலா புருஷ் அவங்க நியூ பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்ருக்காங்க. புருஷ் அகிலா நல்ல ஐடியா தான், கண்டிப்பாக அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அகிலா ஆமாங்கன்னு ஸ்மெயில் பண்ணுறாங்க. பட்டமா காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. வனஜா அண்ணி ஐஸ்டே சிந்துக்கு இது 6வது மாதம், 7வது மாதம் உங்களுக்கு சீமந்தம் பண்ணுமில்ல. அகிலா ஆமாம் வனஜா, அதை பற்றி தாட்சாயினிக்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் அருணா எஸ்ரா ஷாம் சிந்துக்கிட்ட பேசிட்டு குடிச்சுக்கிட்ட கேட்டு நாள் குடிச்சிக்கலாம். வனஜா சரி அண்ணி. அகிலா சரி வனஜா, எல்லோரும் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். வனஜா ஓகே அண்ணி. அகிலா புருஷ் வனஜா அப்படி பேசிகிட்ருக்காங்க. டைம் ஃபைல்ஸ் சீன் ட்ரீஸ்ட். Yeah, everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.